Peacemakers of Christo. உன் பிள்ளைகளுக்கு நல்லது சொல்லிக் கொடுத்தாயா, கெட்டது சொல்லிக் கொடுத்தாயா? மத்தேயு சுவிசேஷம் 14வது அதிகாரம் 8வது வசனத்திலே, ஏரோதியாவின் மகள் தன் தாய் சொல்லிக் கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இங்கே எனக்கு கொடும் என்று கேட்டாள். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, கல்வாரி நாயகனே, அப்பா, உம்மிடம் அன்றைய நாட்களிலே எத்தனையோ பிள்ளைகள் எதற்கோ கேட்டார்கள். ஆண்டவரே தேவனே, எனக்கு சுகம் வேண்டும் என்று கேட்டார்கள். ஆண்டவரே, எனக்கு கண் பார்வை வேண்டும் என்றும், ஆண்டவரே என் நோய்கள் தீர வேண்டும் என்றும், குஷ்ட நோய்கள் தீர வேண்டும் என்றும், முடக்கு வாதம் தீர வேண்டும் என்றும், தோல் வியாதி தீர வேண்டும் என்றும், சாத்தான்களை விரட்ட வேண்டும் என்றும், என் மகனை சுகமாக்குங்கள், என் மகளை சுகமாக்குங்கள் என்றும், ஆண்டவரே பசிக்குது ஆண்டவரே சோறு போடுங்கள் என்றும், ஆண்டவரே சாக போகிறோம், புயலும் காற்றும் எங்களை எதிர்த்து வருகிறது, ஆண்டவரே எங்களுக்கு வாழ்வு கொடுங்களை எங்களை காப்பாற்றுங்க என்றும் ஜெபித்தார்கள். ஆண்டவரே, அவை அனைத்திற்கும், அவர்களுடைய விண்ணப்பங்கள் அனைத்திற்கும் பதில் கொடுத்திரே சுவாமி. ஆனால் ஆண்டவரே, இந்நாளிலே ஏரோதியா தம் மகளுக்கு என்னத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார் ஆண்டவரே? இன்னொருவனுடைய தலையை, ஆண்டவரே யோவானுடைய தலையை கொண்டு வரும் என்று ஆண்டவரே தாய் சொல்லி கொடுத்திருக்கிறார். தாய் சொன்னதை மகளும் செய்கிறாள். ஆண்டவரே, இந்நாளிலே சுவாமி, எத்தனையோ பெற்றோர்கள் ஆண்டவரே தாம் பிள்ளைங்களுக்கு எதை சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ அதை சொல்லிக் கொடுப்பதில்லை. ஆண்டவரே, தாம் புள்ள அப்படியே பிளைட்ல பறக்கணும், ஆண்டவரே ஆகாயத்துக்கு போகணும், கிரகங்களுக்கு போகணும், கப்பலுக்கு போகணும், விமானத்துல போகணும், ஆண்டவரே வெளிநாட்டுக்கு போகணும், அதனால நீ கம்ப்யூட்டரை கத்துக்க, நீ இங்கிலீஷ கத்துக்க, ஜெர்மனிய கத்துக்க, நீ அந்த நாட்டுல இரு, இந்த நாட்டுல இரு, அந்த நகரத்துல இரு, இந்த நகரத்துல இரு என்றுதான் கத்துக் கொடுக்கிறார்கள். ஆண்டவரே, இன்னொரு பக்கம் கண்டால் ஆண்டவரே, பெற்றோர்கள் தம் பிள்ளைகளுக்கு பகையை கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆண்டவரே, என் அண்ணன் சரியில்லாதவன், என் தம்பி சரியில்லாதவன், என்னுடைய அக்கா சரியில்லை, அண்ணன் சரியில்லை, தங்கச்சி சரியில்லை என்று கற்றுக் கொடுக்கிறார்கள். அவன் மேல பொறாமப்படு, அவன் மேல கோபப்படு, அவனை சண்டைக்கு இழு, அவனை அடி என்று சொல்லுகிறார்கள். திருட கற்றுக் கொடுக்கிறார்கள், ஏமாற்ற கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆண்டவரே, இன்னமும் பொய் சொல்ல கற்றுக் கொடுக்கிறாங்க சுவாமி. ஆமா ஆண்டவரே, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆண்டவரே, ஆண்டவரே மற்றவர்களை துன்புறுத்துவதற்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் சுவாமி. ஏசப்பா, எதை கற்றுக் கொடுக்க வேண்டுமோ அதை கற்றுக் கொடுக்கலப்பா, எதை சொல்லி கொடுக்கணுமோ அதை சொல்லி கொடுக்கல. ஆண்டவரே, பணத்துக்கு ஆசைப்படு, சொத்து மேல சொத்தை சம்பாரி, வீடு மேல வீட கட்டு, எத்தனை பிள்ளைகளையும் காதலி, யாரோட வேணாலும் நீ போ, ஆனா பணம் தான் முக்கியம், எப்படி வேணாலும் வாழு, பணத்தை சம்பாரி என்று கற்றுக் கொடுக்கிற பிள்ளைகள் ஏராளம். ஆண்டவரே, ஆமாப்பா, எதிர்கால வாழ்க்கை அழிவை நோக்கி செல்லுகிறது ஐயா, நாசமா போயிட்டு இருக்குது. ஆண்டவரே, இன்னைக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாசமா போது. ஆண்டவரே, அப்பா ஒரு ரவுடியே இருந்தால் மகனும் ரவுடியா ஆறாம்பா, அப்பா திமிரு பிடித்தவனாக இருந்தால் மகனும் திமிரு பிடிச்சாலே, அப்பா குடிகாரனா இருந்தா மகனும் குடிகாரனா மாறுற. ஆண்டவரே, ஆமாப்பா தெய்வமே, இந்த குடும்பம் அழிவை நோக்கி செல்லுகிறது அல்லவா? ஆண்டவரே, அப்பா ஏரோதியா பாவம் செய்தால் அதே பாவத்தை மகளும் செய்ய வைக்கிறார். ஒரு இறைவாக்கினை கொன்ன பெண்மணிகள் இவர்கள் என்று பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது ஐயா. சாபத்திற்குரிய பிள்ளைகள், ஐயோ இவர்கள் பிறந்தராவிட்டால் எவ்வளவோ நலமா இருக்குமோ. ஆமா ஆண்டவரே, இன்னைக்கு அப்பா எத்தனையோ பெற்றோர்கள் கண்ணீர் விடுகிறார்கள். சின்ன வயசுலயே இவனை திருத்திருக்கலாமே, ஐயோ இவன் இன்னைக்கு அடங்க மாட்டிக்கிறான், ஐயோ இவன் சின்ன வயசுல அழக்கூடாதுன்னு போனை கொடுத்தேன், இன்னைக்கு ஆன்லைன் கேம் விளையாண்டுகிட்டே இருக்கிறான், யார் யார்ட்டையோ வீடியோ கால்ல பேசிட்டு இருக்கிறான், போனுனே இருக்கிறான், 24 மணி நேரமும் போனே என்று சொல்லுகிறான். ஆண்டவரே,
ஐயோ இவனுக்கு போனை கொடுத்து நான் பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவரே, தப்பு பண்ணிட்டேன் அப்பா, அப்பா இவன்ட்ட ஆண்டவரே கொஞ்சம் பேத்த இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டேன், இன்னைக்கு அவங்கள பிடிச்சிட்டே ஓடுறான், வீட்டுல தங்குவதே இல்லை ஆண்டவரே. ஆமாப்பா நான் தான் தவறு செய்தேன், சிறு வயதிலேயே இவர்களை திருத்திருக்கலாம் அல்லவா ஆண்டவரே. ஐயோ தெய்வமே, சிறு வயதிலேயே இவனுக்கு பிசினஸ் கத்து கொடுத்தேன், கார் ஓட்ட கத்து கொடுத்தேன், பைக் ஓட்ட கத்து கொடுத்தேன், இன்னைக்கு அதை பிடிச்சிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறான், யா வீட்டுல தங்குறதே இல்லை ஆண்டவரே, போய் சொல்லுகிறான் அப்பா, ஏமாற்றுகிறான் ஆண்டவரே. அப்பா வீட்லயே அப்பா என் மகன் என்ன அடிக்கிறான் சுவாமி, என் மகன் என்ன அடிக்கிறான் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தந்தையும் கண்ணீர் விடுகிறார்கள் சுவாமி, என்னை போடா போடி என்று சொல்லுகிறார் ஆண்டவரே, எதிர்த்து எதிர்த்து அடிக்க வர ஆண்டவரே, நான் அடிச்சே விடுவேன்னு சொல்றான் ஆண்டவரே. ஐயோ தப்பு செஞ்சுட்டேனே அப்பா, என் பிள்ளைக்கு நல்லதை நான் கத்து கொடுக்கலையா ஆண்டவரே, பரிசுத்தத்தை கற்றுக் கொடுக்கலையா, ஜெபிக்க கத்து கொடுக்கல ஆண்டவரே. அப்பாவே வாழ்க்கையில இனிமேல் ஜெபிப்பானா தெரியல ஐயா, ஜெபத்துக்கு வாடா, ஜெபத்துக்கு வாமா, ஜெபிக்கலான்னு வரவே மாட்டேங்கிறான் ஐயா, நீ ஜெபிச்சுக்க எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்றா ஐயா. இந்த உலகம் அழிந்து போகிற உலகத்தின் வேலையை படிச்சு கொள்ளுகிறான், நிலையான உன்னை விட்டு விடுறானே ஆண்டவரே. அப்பா தெய்வமே, என் பிள்ளைய நான் சரியா வளர்க்கல ஆண்டவரே, ஐயோ அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ எனக்கு பயமாக இருக்கிறது ஆண்டவரே. அப்பா படிடா படிடான்னு சொன்னேன், உன்னை படிக்க நான் கத்து கொடுக்கல சுவாமி. தேவனாகிய கர்த்தாவே, இன்னைக்கு என் புள்ள மனசுல டென்ஷன், எப்ப பார்த்தாலும் டென்ஷன், எப்ப பார்த்தாலும் கோபம், எப்ப பார்த்தாலும் சோர்வடைந்து இருக்கிறான், மன சந்தோஷம் இல்ல ஆண்டவரே. ஆமாப்பா ராஜாதி ராஜாவே, என் பிள்ளைக்கு நல்லதை கற்றுக் கொடுக்கக்கூடிய கிருபையை கொடுங்க ஐயா. அவன் தவறு செய்தால் சிறியதிலேயே அவனை கரெக்ட் பண்ணக்கூடிய கிருபையை கொடுங்க, அவனை சரி செய்யணும் ஆண்டவரே. அவன் உள்ளத்துக்குள்ளாய் தெய்வ பயத்தை வைக்கணும், தேவனை உண்மையை வைக்கணும் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தத்தை வைக்கணும் ஐயா, தெய்வ பக்தியை வைக்கணும் ஐயா. ஏசப்பா என் பிள்ளைய காப்பாத்துங்க ஐயா, இவன் வாழ்க்கை சிதைந்து போக கூடாது ஐயா ஆண்டவரே. இன்னைக்கு காம பிசாசுகளும் மோக பிசாசுகளும் அவனை ஆண்டவரே கொல்லுகிறதா ஆண்டவரே. அப்பா தெய்வமே, படத்தை எதோ போர்னோகிராபி படங்களை பார்த்து அவனுடைய மைண்ட் எல்லாம் சதறி கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. அப்பா இன்னைக்கு பெற்றோர்களாக நாங்கள் என் பிள்ளைகளை காப்பாற்றிக் கொள்ள ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் பிள்ளைய எனக்கு கொடுங்க ஐயா, அவனிடம் இருக்கிற எல்லா சாத்தான்களையும் கெட்ட ஆலோசனைகளையும் கோப ஆக்கினைகளையும் ஆண்டவரே, திமுரு பேச்சுகளையும் அடங்கா பேச்சுகளையும் இளம் ரத்த பிசாசுகளையும் ஆண்டவரே உம்முடைய திரு ரத்தமானது விலை கொடுத்து வாங்கட்டும் ஐயா. ஏசப்பா அந்த விலை கொடுத்து வாங்கப்பட்ட ரத்தம் உம்முடைய திரு ரத்தத்தாலே ஆண்டவரே கழுவப்படட்டும் ஐயா, அது உம்முடைய ரத்தமாக மாறட்டும் ஐயா. தெய்வ பக்தியை குடும்பத்துல வையுங்க ஐயா. ஏசப்பா என் பிள்ளைய காப்பாத்தி கொடுங்க ஐயா, என் வயிறு ஆண்டவரே எரியுது ஆண்டவரே. அப்பா என் பிள்ளைய எனக்கு வேணும் ஆண்டவரே, அவனை நான் விட்டுட கூடாது ஐயா. இனிமேல் பண ஆசைகளை வச்சு ஆடம்பர வாழ்க்கையை வச்சு அவனுடைய வாழ்க்கையை நான் நடத்த கூடாது ஐயா ஆண்டவரே. ஏழ்மை என்றால் என்ன, வறுமை என்றால் என்ன, கஷ்டம் என்றால் என்ன என்பதை கற்றுக் கொடுக்கணும் ஐயா. அன்பு என்றால் என்ன, பக்தி என்றால் என்ன, ஏசப்பா என்றால் என்ன என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய கிருபையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துக்களையும் உங்களுடைய கண்ணீர்களையும் இறையிறக்கத்து நற்கருணை ஆராதனையிலும் ஜெபமாலையிலும்
நவநாளிலும் நேர்த்தி திருப்பலியிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம். தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய கருத்துக்கள் பெரிய கருத்துக்களாக கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தால் தயவு செய்து நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணியுங்கள். 1 3 5 7 9 12 30 33 77 என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களுக்கு தகுந்தாப்புல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கலாம். அதனால நேர்த்தி திருப்பலியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது. ஒரே குருவானவர் 2 மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா ஜெபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளையை ஆசீர்வதிங்கன்னு ஜெபங்களை சொல்லி சொல்லி கேட்கும் போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாக நாங்க ஒரே ஒரு உதவி கேட்கிறோம். இந்த சேனலை தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, பேஸ்புக்ல நீங்கள் பகிரும்படியா ஜெபிக்கிறோம். எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா இதை நிப்பாட்டி விடுவாங்க என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இது வளர்ச்சி அடையல அப்படி என்றால் இவ்வளவு கரண்ட், நெட் பில்லு, கம்ப்யூட்டரு, கேமரா அப்படி என்று ஃபாதர்ஸ் வருத்தப்பட்டு நிப்பாட்டிடுவாங்க. அதனால் தயவு செய்து இந்த உன்னத தெய்வ பணி இன்னும் வளரணும், உங்க கையால் வளரணும், உங்க ஆசீர்வாதத்தால் வளரணும், இன்னும் பல ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் என்பதை நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பகிருங்கள், இதை செய்யுங்க என்று அன்போடு வேண்டுகிறோம். தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாக நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரௌசர், பேண்ட், ஷர்ட், டிஷர்ட் இல்ல நோட்டு புஸ்தகங்கள் போல நிறைய இருக்கலாம். அது வேஸ்டா கிடக்கலாம். பரணியில சொருவி வச்சிருப்பீங்க, தயவு செய்து பீரோல சொருவி வச்சிருப்பீங்க, அதெல்லாம் எடுத்து வேஸ்டா கரையான் சாப்பிடறதுக்கு பதிலா எங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால் இல்ல உங்க காரியங்கள் நிறைவேறினால் நாங்கள் உதவி செய்யற பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, அவங்களுக்கு ரோடு கிடையாது, குடிசைகள் தான், அந்த வீட்டில் ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட்டு தான் எரிய முடியும். அது ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். தயவுசெய்து உங்களால் முடிஞ்சா ஒரு 2 சோலார் லைட்டு 3 சோலார் லைட்டு வாங்கி உங்க பேரால, உங்க குடும்பத்து பேரால 4 வீட்டில் லைட் எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக தெய்வ பிள்ளைகளே, மிரக்கல் ஆயில் எவ்வளவோ வலிகளை நீக்குகிறது, நோய்களை அகற்றுகிறது. கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால், நோய்கள் இருந்தால், எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை வாங்கி 10 சொட்டு 20 சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க. தலையில தேய்ங்க, பிபி சுகர் குறையும். சுடுதண்ணில போட்டு 1 சொட்டு போட்டு குடிங்க, பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றுமாக ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இது 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகம். அந்த காலத்தில் நம்முடைய வீட்டுல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடெல்லாம் இருக்கும். அதுல உள்ள கட்டு ஜபங்கள், ரகசிய ஜபங்கள், அது செய்வினை அகற்ற ஜபம், சாத்தான விரட்டுகிற ஜபம், பல விதமான கட்டு ஜபங்கள் இருக்கிறது. இந்த கட்டு ஜப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்கள். வாழ்க்கையில வெற்றி அடையுங்கள்.